வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ணனை இனிமேல் டீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சோழனையும் பாண்டியையும் மிரட்டிட்டு நிலா சேரனை கூப்பிட வெளியே வர்றாங்க. அண்ணே வாங்கண்ணே அப்படின்னு நிலா கூப்பிட, இதோ வரேன்ப்பா அப்படின்னு அவரும் உள்ளர போறாரு. டேய் அண்ணே உள்ளர வந்ததும் கிண்டல் எதுவும் பண்ணாதடா அப்படின்னு பாண்டி சோழன் கிட்ட சொல்ல, அதான் எவ்வளோ வேணாலும் பண்ணிட்டோமே விடுடா அப்படிங்கிறாரு சோழன். பல்லவனும் குளிச்சுட்டு வர்றாரு. நிலா உள்ளர வர கூடவே சேரனும் வர்றாரு. ரெண்டு பேரும் அவரையே பார்க்குறாங்க. உட்காருங்கண்ணே அப்படின்னு நிலா சொல்ல, அண்ணே வாண்ணே உட்காரு அப்படின்னு நகர்ந்து இடம் கொடுக்குறாரு சோழன். ரூம் சர்வீஸில் காஃபி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன், நாம் வந்ததும் குடிச்சிட்டு கிளம்பலாம், ஓகே தானேன்னு நிலா கேட்க, அப்படின்னு பட்டம் படாமல் தலையாடுறாரு சேரன். சரிப்பான்னு அவர் சொல்ல, எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அமைதியாகவே இருக்காங்க. சோழன் அப்படின்னு நிலா கூப்பிட, அப்படின்னு நிமிந்து பார்க்குறாரு. கார் சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு கேட்க, சொல்லிட்டேன் நிலா, கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சோழன் நிலாவுக்கு பதில் சொல்கிறாரு. நாம் இப்போ அங்கே போனால் அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்களா அப்படின்னு பாண்டி கேட்க, அப்படிதான் நினைக்கிறேன் பாண்டி, உண்மை தெரிஞ்சதும் உடனே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு நிலா சொல்ல, சேரன் இறுகி போய் உட்கார்ந்துருக்காரு. நம்மளை வேற வர சொல்லி இருக்காங்க அப்படின்னா அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தானே யோசிப்பாங்க அப்படின்னு நிலா கேட்க, சேரன் அமைதியாகவே உட்கார்ந்துருக்காரு. ஒருவேளை அண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னு அண்ணனை ஊர் பஞ்சாயத்துல நிக்க வச்சு சாட்டையில அடிப்பாங்களோ அப்படின்னு ஒரு பீதியை கிளப்புறாரு பல்லவன். டேய் ஏண்டா அப்படின்னு பாண்டி பதறி போய் கேட்க, அண்ணே தப்பாலாம் சொல்லண்ணே, பஞ்சாயத்து நான் இப்படி தான் இருக்கும்னு நான் நிறைய நியூஸ்லலாம் பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன்றாரு பல்லவன். அப்படிலாம் ஏதாவது நடந்தா அண்ணனுக்கு பதிலாக நான் சாட்டாடி வாங்குவேண்டா, அண்ணன் மேலே ஒரு அடி கூட விட மாட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஆஹா அப்படின்னு நாமெல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறோம். அவர் பாசக்கார தம்பின்றது நல்லா தெரியும், ஆனால் இந்த அளவுக்கா, அடேங்க அப்பா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. எந்த நூற்றாண்டில் இருக்கோம், என்ன பேசிட்டு இருக்கீங்க, இந்த காலத்தில் அப்படிலாம் நடக்குமா என்ன அப்படின்னு நிலா கேட்குறாங்க. இது கிராமம் தானே அண்ணி, வினோதமாக ஏதாவது பழக்கம் வச்சுருந்தாங்கன்னா அப்படின்னு பல்லவன் கேட்க, டேய் அண்ணே அமைதியாக இருக்குன்னு நீ ஓவராக பேசிக்கிட்டே போயிட்டுருக்குற, பார்த்து இருந்துக்கன்றாரு பாண்டி. ஐயோ அண்ணே நான் அப்படி சொல்லலண்ணே, சாரிண்ணே, சேரண்ணே சாரி அப்படின்னு அவர் முதுகில் லைட்டாக தட்டுறாரு. சம்மந்தப்பட்ட சேரன் அமைதியாக உட்காந்துருக்க 4 பேரும் ஆளுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணே சந்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இதுக்கு மேலே அவங்க யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன கொஞ்சம் திட்டுவாங்க, ஆனால் கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க. அதை மீறி ஏதாவது பிரச்சனை நடந்தா நாம் அதையும் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு நிலா சொல்ல, சேரன் எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் உட்கார்ந்துருக்காரு. ஆனால் யாரும் சண்டை போடக்கூடாது, அவங்க ஏதாச்சும் கோவமாக சொன்னால் கூட ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக பேசணும், ஓகேவா அப்படின்னு நிலா கேட்க, ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க மற்றவங்கெல்லாம். பாண்டி மட்டும் ஓகேன்னு லைட்டாக தலையாட்டுறாரு. மேடம் காஃபி அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்க, அப்படின்னு நிலா போய் ஒரு ஃப்ளாஸ்கையும் கொஞ்சம் டம்ளர்ஸையும் வாங்கிட்டு வர்றாங்க. அண்ணே அப்படின்னு முதல் டம்ளர் நிலா எடுக்க, நீங்கள் குடிச்சிட்டு வாங்கப்பா நான் வெளியே இருக்கேன்றார் அவரு. போகிற அவரையே 4 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவரும் வெளியே வந்து அந்த கைப்பிடி கிரில்லை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. எல்லாரும் அவரையே பார்த்துட்டு இருக்க நிலாவும் அவர் சங்கடமாக பார்க்க, விடு நிலா எல்லாம் சரியாயிடும் அண்ணன் சரியாயிடுங்கிறாரு சோழன். அண்ணி சுகர் பாக்கெட் வரலையா அப்படின்னு பல்லவன் கேட்க, ஏய் சாட்டடி அது இதுன்னு அண்ணனை பயமுறுத்தி விட்டுட்டு உனக்கு சுகர் பாக்கெட் கேட்குதா உனக்கு அப்படின்னு மிரட்டுறாரு சோழன். எனக்கு இருக்கிற பயத்தை தானே நான் சொன்னேன், நான் என்னமோ அண்ணனுக்கு அது நடக்கணும்னு ஆசைப்பட்ட மாதிரி சொல்கிற அப்படின்னு பல்லவன் கேட்க, நீ ஆசைப்பட்டாலும் படுவடா அப்படிங்கிறாரு சோழன். யாரு நான் அப்படின்னு பல்லவன் ஆரம்பிக்க, ஐயோ போதும் அதான் காஃபி வந்துருச்சுல்ல ஊற்றி கொடுக்குறேன் குடிங்க, டேய் இந்தடா கப்பை பொடிடா எட்ரான்னு சொல்ல அவர் கவர்ல இருந்து டம்ளர்ஸை எடுத்துட்டு இருக்காரு. வர பல்லவனுக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுடா அப்படின்னு சோழன் சொல்ல, அதை நீ சொல்ற பாருங்கிறாரு பாண்டி. சோழன் திரும்பி முறைக்க, சரி காஃபியை குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு பாண்டி திரும்ப நிலா அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. தூரத்துல திரண்டு வர்ற மேகத்தையும் புலண்டு அடிக்கிற சூறாவளியையும் கையால் ஆகாத தனத்தோட பார்த்துட்டு இருக்க ஒரு விவசாயி பார்வையோட நிக்கிறாரு சேரன். டக்குன்னு அவர் மனசுல மங்கள் சூத்திராவை தள்ளி விட்டுட்டு படக்குன்னு சந்தா எழுந்து நின்னதும்
மே பேட்ஸே ஹோ அப்படின்னு கத்துனதும் அவங்க செய்யற வேலையை விட்டுட்டு அங்க பார்த்ததையும் நினைச்சு பாக்குறாரு. அதே கார், அதே டிரைவர், அதே வண்டின்னு சந்தா வீட்டு முன்னாடி வந்து நிக்குது. அது சந்துன்றதுனால மெயின் ரோட்ல நிறுத்திட்டு இவங்கெல்லாம் இறங்க அக்கம் பக்கத்து வீட்டுங்கள்ல இருந்து லேடிஸ் வந்து பாக்குறாங்க. சேரன் ஒரு தயக்கமும் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாம அப்படியே இறங்கி நின்றுட்டு இருக்க. டேய் அண்ணனை பாத்தியாடா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டை பாத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சோழன் பாண்டி கிட்ட கிசு கிசுக்கிறாரு. பாண்டி ஒன்னும் சொல்லாம பாக்க, ஏண்டா இப்படி ஒரு வேலையை பார்த்ததுனாலதான் அன்னைக்கு ஊர்ல அவ்வளோ தைரியமா பேசிட்டு கிளம்பிச்சாடா அப்படின்னு சோழன் கேட்க, இருக்கும் அப்படின்றாரு பாண்டி. ஷூ சும்மா இருங்க அப்படின்னு நிலா சொல்ல, டேய் உன்னதாண்டா சூன்னு சொல்றா அப்படின்னு சோழன் பாண்டிய உசுப்பேத்தி விடுறாரு. சோழன் அப்படின்னு நிலா கூப்பிட அப்படின்னு அடங்குறாரு. தேவையா அப்படின்றாரு பாண்டி. அண்ணே வாங்க போலாம் அப்படின்னு நிலா சொல்ல, அப்படின்னு ரோபோட் மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னு நிலா இவங்கள பார்த்து தலையாட்ட வாடா போலன்னு அவங்களும் நடக்கிறாங்க. வெளியே ஒரு நாடாக்கட்டில் கிடக்க, பையா வாங்க பையா அப்படின்னு அதுல இருந்து எழுந்து வந்து ரிசீவ் பண்றாரு அனீஷ். எல்லாரும் அப்படியே நத்த மாதிரி ஊர்ந்து வீட்டுக்குள்ள போறாங்க. வாங்க அப்படிங்கிற அனீஷ் ஒரு பாய போய் படக்குன்னு எடுக்கிறாரு. பரவாயில்ல அப்படின்னு நிலா சொல்ல பாய மறுபடியும் ஒரு மூலையில வச்சிடுறாரு. வாங்க பையா உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்ல சேரன் சந்தாவோட அப்பாவுக்கு வணக்கம் சார்னு சொல்லிடுறாரு. உட்காருங்க பையான்னு சொல்ல சேரனும் சோழனும் உட்கார. ஒரு பக்கம் நிலாவும் இன்னொரு பக்கம் பாண்டியன் நிக்கிறாங்க. பல்லவன் கொஞ்சம் தள்ளி நிக்கிறாரு. சேரன் உட்கார்ந்ததும் சந்தா ரூம்குள்ள இருந்து வந்து எட்டி பாக்குறாங்க. அவங்க நார்மல் காஸ்டியூமுக்கு வந்துட்டாங்க. அவங்க ஒரு தைரியமான லைட்டான புன்னகையோட வர சேரன் சந்தாவையே கண்கள் படபடக்க பாக்குறாரு. சந்தா ஒரு சின்ன புன்னகையோட பாக்குறாங்க. அவங்க அப்பா ஒரு பக்கம் அப்படியே இறுக்கமா உட்கார்ந்துருக்க, அவங்க அம்மா தரையில லோக்கல் ரவுடி மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. கூட ஒரு லேடியும் இருக்காங்க. எல்லாம் ஒருத்தர் ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. சந்தா ஒரு சின்ன சிரிப்போட சேரனை பார்க்க அவரு பதிலுக்கு சிரிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனையோட சந்தாவை பாக்குறாரு. அப்படின்னு பாண்டியோட கையை பிடிச்சி சோழன் இழுக்க என்னடான்னு கேக்குறாரு. பாத்தியாடா அண்ணனை, சந்தாவோட அம்மா அப்பாலாம் எவ்வளவு கோவமா உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா அண்ணனோட லுக் எல்லாம் சந்தா மேலதான் இருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல நிலாவும் இங்கேயும் அங்கேயும் பாக்குறாங்க. நாம தாண்டா அண்ணனை என்னென்னமோன்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அண்ணே வேறடா அப்படின்னு சோழன் சொல்ல, சோழன் கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு முகத்தை சுருக்கி காமிக்கிறாங்க நிலா. ஓகே அப்படின்னு அவர் தலையாட்ட நிலா தலையை திருப்பிக்கிறாங்க. மறுபடியும் ரொம்ப நேரம் எல்லாம் அமைதியா இருக்காங்க. இவங்க கொஞ்சம் முறைப்பா, சேரன் கொஞ்சம் தவிப்பா, மற்றவங்களாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஆர்வத்தோட எல்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்க. இங்கே பாருங்க, உங்கள் குடும்பத்தை பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் எங்கள் குடும்பத்துலலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கர்ப்பம் ஆகிறதெல்லாம் பெரிய அசிங்கம் அப்படின்னு முகத்தை அருவருப்பாக வச்சுட்டு சொல்கிறாரு அவங்க அப்பா. சோழன் அவங்க அண்ணனை பார்க்க, அவரு சந்தாவை பார்க்க சந்தா கொஞ்சம் சங்கடமா தலை குனிறாங்க. அதுவும் கல்யாண மேடையில வச்சு இவ கர்ப்பம்னு தெரிஞ்சதும் எங்க சொந்தக்காரங்கெல்லாம் எங்களை எவ்வளவு கேவலமா பேசினாங்க தெரியுமா அப்படின்னு ரொம்ப கோவமும் சங்கடமா சொல்ற சந்தாவோட அப்பா, பாத்தியாடா அப்படின்னு பக்கத்துல நின்ன அனீச படார்னு ஒரு அடி போடுறாரு. சந்தாவுக்கு அது சங்கடமா தான் இருக்கு, ஆனா ஆப்ஷன் இல்லைன்னு அதை சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் நான் சந்தாவை அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். நீ தான் என் பேச்ச கேட்காம சென்னைக்கு கூட்டிக்கிட்டு போன. இப்ப பாரு எங்கே வந்து நிக்குதுன்னு அப்படின்னு அவங்க அப்பா அனீஷ திட்டிக்கிட்டு இருக்க. அவங்க அம்மா பயங்கர வெறுப்போட உட்கார்ந்து இருக்காங்க. சோழன் அவங்க அண்ணனை பார்க்க அவர் அமைதியா தலையை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்காரு. சார், நடந்தது நடந்துருச்சு. எங்க அண்ணன் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்குங்க சார். நீங்களுமே எங்க அண்ணனுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சொன்னீங்க. அதுக்கு 6 மாசம் டைமும் கொடுத்தீங்க. ஆனா அதை நீங்க மீறிட்டீங்க சார் அப்படின்னு ரொம்பவே மெச்சூர்டா பேசுறாரு சோழன். நான் சொன்னதை செய்யாததும் இவன் என் பொண்ணை கர்ப்பமாக்குனதும் ஒன்னுன்னு சொல்றீங்களா அப்படின்னு சந்தாவோட அப்பா கேட்க ஒரு சின்ன தவிப்பும் கோவமா சேரன் அவங்க அப்பாவை பாக்குறாரு. ஐயோ சார், அப்படிலாம் சொல்லலாங்க சார். இப்படி ஒரு கல்யாணம் நீங்க ஏற்பாடு பண்ண போறீங்கன்னு எங்ககிட்ட சொல்லவே இல்லையேங்க சார்ங்கிறாரு சோழன். திடீர்னு ஏற்பாடு பண்ணிட்டீங்க. விஷயம் தெரிஞ்சு நாங்க மட்டும் வராம இருந்திருந்தா இந்த கல்யாணமே நடந்திருக்கும் இல்லைங்க சார் அப்படின்னு சோழன் கேட்க அவர் என்ன சொல்றதுன்னு தெரியாம தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காரு. அந்த அளவுக்கு போகாம தவிர்த்திருக்கலாமேன்னு தாங்க சார் சொல்றேன் அப்படின்றாரு சோழன். அவரு டென்ஷன் ஆகி, உங்க அண்ணன் ராமேஸ்வரம் போயிருந்தப்போ எங்களுக்கே தெரியாம அவன் சந்தாவை பார்க்க வந்தான். நான் அப்பவே இதெல்லாம் வேண்டாம், நான் என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னேன்.
கேளு, ஆமாவா இல்லையா கேளு அப்படின்னு சந்தாவோட அப்பா சேரனை கையை காட்டி நீட்டி கத்த. சோழன் அண்ணன் பக்கம் திரும்ப பார்க்குறாரு. அனீஷ் தவிப்பா இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி பார்த்துட்டு இருக்க. சார், நீங்கள் கூட தான் எங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுத்தீங்க. அதை அப்படியே மறந்துட்டு அவங்களுக்கு கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிட்டீங்க. ராமேஸ்வரத்தில் அண்ணங்கிட்ட அதை ஒரு தகவலாக தான் சொன்னீங்க. அது எப்படிங்க சார் சரியாகும் அப்படின்னு பாண்டி கேட்க அவரை ஒரு முறை மறைக்கிறாரு சந்தாவோட அப்பா. நீங்க எல்லாரும் நாங்க சொன்னது சரியா இல்லையான்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க அண்ணன் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை கர்ப்பம் ஆக்கியிருக்காரு. அதை பத்தி நீங்க யாருமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சந்தாவோட அம்மா கேக்குறாங்க. சேரன் ஃபேமிலி கொஞ்சம் சங்கடமா நிக்க, அப்ப அவர் பண்ணினது சரின்னு சொல்றீங்களா அப்படின்னு அந்த லேடி கேக்குறாங்க. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்கம்மா. நடந்த தப்புக்கு அண்ணன் முழுசா பொறுப்பு எடுத்துக்கும். அண்ணன் மேல தப்பே இல்லைன்னு சொல்றதுக்காக நாங்க இங்க வரல. தப்பு தான் நடந்துருச்சு அப்படின்னு பாண்டி சொல்ல, யூடியூப் ரூட்டஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறாரு சேரன். அடுத்து என்ன பண்ணலான்னு பேசதான் வந்தோங்கிறாரு பாண்டி. அண்ணனும் சந்தாவும் மனசார விரும்புறாங்க, அதை நாம புரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேக்குறேங்கிறாரு பாண்டி. அவங்க அப்பா எரிச்சலும் கோவமா கைய உதறிட்டு இருக்காரு. சந்தா சேரனை ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்க. நான் எதையும் பார்க்க மாட்டேன், அறைய மட்டும்தான் பார்ப்பேன் அவரு உட்கார்ந்து இருக்காரு. சார் ப்ளீஸ் சார், உங்க கோவத்துல சந்தாவோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிட வேண்டாம். அவங்க வயிற்றுல ஒரு குழந்தை வளருது. அந்த குழந்தைக்காக நீங்க உங்க கௌரவத்தை கொஞ்சம் விட்டு கொடுங்க. அண்ணே ரொம்ப நல்லவருங்க சார், உங்க பொண்ணை ரொம்ப நல்லா பாத்துக்குவாரு அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. கீழ் உதட்ட கஷ்டப்பட்டு கடிச்சிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு சேரன். ப்ளீஸ் சார், சந்தாவை அண்ணனுக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு நிலா சொல்ல அவரு வெறுப்பும் சலிப்புமா மூக்கில் விரல வச்சுக்கிறாரு. ஆமாங்க சார், கௌரவம் பார்க்க இதெல்லாம் நேரம் இல்லைங்க சார் அப்படின்னு சோழன் ஏதோ பேச அவங்க அப்பாவும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் இப்படியே மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. பட் சேரன் வாயை திறக்கவே இல்லை. சந்தா சேரனையை ஏக்கத்தோடையும் ஆசையோடையும் பார்த்துட்டு இருக்காங்க. சேரன் சந்தாவோட அப்பாவையே பார்த்துட்டு இருக்காரு. எல்லாம் பேசி முடிச்சதும் சந்தாவோட அப்பா 2 கையையும் கோத்துக்கிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு. அனீஸ் அவர்கிட்ட மண்டி போட்டு, அப்பா நீங்க இவ்வளவு யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. நீங்க சந்தாவுக்கு பார்த்த மாப்பிள்ளையை விட சேரன் பையா ரொம்ப நல்லவரு. சந்தாவை ரொம்ப நல்லா பாத்துக்குவாரு. அவர் கூட நான் 10 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரை பத்தியும் அவர் குடும்பத்தை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். சந்தா அவங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போனா ரொம்ப சந்தோஷமா இருப்பாப்பா. என்ன நம்புங்கப்பா, அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழட்டும் ப்ளீஸ்பா அப்படின்னு அனீஷ் அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. சந்தாவோட அம்மாவை பக்கத்துல இருக்க லேடி அப்பப்ப கையில தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. எழுந்திருக்கிற அனீஷோட அப்பா, சுனா 1 மினிட் அந்தரா அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த லேடியும் அப்படின்னு எழுந்து போறாங்க. எல்லாரும் ஒருத்தர் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நேரம் போய்கிட்டு இருக்கு. மறுபடியும் சந்தாவோட அப்பா வந்து அவரோட இடத்துல உட்கார்றாரு. எல்லாரும் பயங்கர டென்ஷனோட இருக்க. நாங்க சந்தாவை இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிக்கிறோம் அப்படின்னு அனீஷோட அப்பா சொல்லிட சேரன் நம்ப முடியாம பாக்குறாரு. சோழன் பயங்கர சந்தோஷத்தோட பாக்குறாரு. நிலா, பாண்டி, சந்தா, பல்லவன், அனீஷ்னு அத்தனை பேரும் ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க. சார் ரொம்ப நன்றிங்க சார், நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவை நினைச்சு நீங்க கண்டிப்பா வருத்தப்படவே மாட்டீங்க சார் அப்படின்னு சோழன் சொல்ல இப்பவே மங்கள இசை கேக்குது. சேரனும் புன்னகையோட சந்தாவை பாக்குறாரு. எங்க அண்ணன் உங்க பொண்ணை தங்கமா பாத்துக்குவாருங்க சார் அப்படின்னு சோழன் ரொம்ப எக்ஸைட்டடா சொல்ல, இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவர் மெதுவா தலையாட்டுறாரு. சந்தாவுக்கு ஏக சந்தோஷம். அவங்க முகம் முழுக்க பூரி போட சேரனை பார்க்க சேரன் அவங்கள பார்த்து சந்தோஷமா சிரிக்கிறாரு. இப்ப அடுத்தது என்ன பண்ணணுங்க சார்? உடனே கல்யாணம் பண்ணணும்னா கூட பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பாண்டி அனீஷ் அப்பா கிட்ட கேட்டுட்டு, டேய் என்னடா அப்படின்னு சோழன் கிட்ட கேட்குறாரு. அவரு ஆமாமா அப்படிங்கிற சோழன். அப்புறம் சந்தா கர்ப்பமா வேற இருக்காங்க. நாங்க இருந்து கல்யாணத்தை முடிச்சு கூட்டிட்டு போறதுன்னா கூட எங்களுக்கு ஓகே தாங்க சார் அப்படின்னு சோழன் பரபரப்பா சொல்றாரு. அப்படிலாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு சந்தாவோட அப்பா. எல்லாரும் திடுக்குன்னு பார்க்க எங்க குடும்ப வழக்கத்துக்குன்னு ஒரு முறை இருக்கு. எங்க சொந்தக்காரங்களை நிறைய பேரை நாங்க சமாதானம் பண்றோம். சந்தாவுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் அவளை நீங்க சென்னைக்கு கூட்டிட்டு போயிருவீங்க. நாங்க இங்கே தானே வாழ்ந்தாகணும். எங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு தான் இந்த கல்யாணத்தை பண்ண முடியும். ஆனா இப்போதைக்கு இவங்களுக்கு நிச்சயம் பண்ணிடலாம். அடுத்து கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் தான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஆமாம் பையா,
சந்தா கர்ப்பமா இருக்கான்னு ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல மறைக்கிறதுக்கு எதுவும் இல்ல. அதுக்காக அவசரமா எதுவும் பண்ண முடியாது. எங்க முறைப்படிதான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு அனீஸ் சொல்ல, புரியுது பையா, நீங்க எப்படி சொல்றீங்களோ அது எங்களுக்கு ஓகே தான் அப்படிங்கிறாரு சோழன். அப்படியே சேரன் பக்கம் திரும்ப அவரும் ஓகேன்னு தலையாட்டுறாரு. நிச்சயதார்த்தம் எப்பவும் நாங்க தான் பண்ணுவோம், அதுவும் இங்கே தான் பண்ணுவோம். ஆனா அப்படின்னு அவரு ஏதோ சொல்ல வர, கல்யாணம் வேணா எங்க ஊர்ல பண்ணிக்கிறோம் அப்படின்னு பல்லவன் ரொம்ப பரவசமா சொல்றாரு. எல்லாரும் பல்லவனை திடுக்குன்னு திரும்பி பார்க்க, டேய் பல்லவா கொஞ்சம் அமைதியா இருன்றாங்க நிலா. சரி நின்றாரு அவரு. என்கேஜ்மெண்ட்டை நீங்க இங்க பண்ணிக்கிட்டா இவங்க கல்யாணத்தை நாங்க சென்னையில பண்ணிக்கலாம் இல்லைங்க சார் அப்படின்னு சோழன் கேட்குறாரு. எங்க வழக்கப்படி கல்யாணம் நீங்க தான் பண்ணணும், அதுவும் கல்யாணத்தை நீங்க சென்னையில வச்சு பண்றதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா அவ அங்க தானே வாழ போறா, அதனால அங்கேயே நடக்கட்டும்ன்றாரு அவங்க அப்பா. சந்தா சந்தோஷத்துல ஜாலியா மெதுவா ஆடிட்டு இருக்காங்க. ஆனா நிச்சயம் இங்கேதான் நடக்கும்ன்றாரு அவரு. அது எங்களுக்கு ஓகே தாங்க சாருங்கிறாரு சோழன். சுனா அப்படின்னு கூப்பிட்டு கேலண்டர் தேக்கியோ அப்படிங்கிறாரு. அவங்க போய் கேலண்டர் எடுத்துட்டு வர்றாங்க. அதை வாங்கி அவர் பேஜஸை புரட்டிட்டு இருக்க சேரன் ஒரு நிம்மதியோட கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி உட்கார்றாரு. ஒரு பேப்பரை தூக்கி அந்த பக்கம் போட்டு அடுத்த மாசத்துல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த வியாழன் முகூர்த்த நாளா இருக்கு, அன்னைக்கே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம், உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே அப்படின்னு அனீஷ் அப்பா கேட்க சோழன் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, எங்களுக்கு சம்மதம் தாங்க சாருங்கிறாரு அவரு. அப்போ அடுத்த வாரம் சந்தாவுக்கும் சேரனுக்கும் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம், நிச்சயத்தன்னைக்கு கல்யாண தேதியை குறிச்சிக்கலாம் அப்படின்னு அவரு அனௌன்ஸ் பண்ணிட்ட. எல்லார் முகத்திலையும் சந்தோஷம். அவங்க அம்மா மட்டும்தான் உருன்னு முகத்தை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கூட இருந்த இன்னொரு பொண்ணு உடனே ஸ்வீட் எடுத்துட்டு வந்து லீஜியே ஹல்வா லீஜியே அப்படின்னு கொடுக்க எல்லாரும் ஒவ்வொன்றா எடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்றாங்க. நிலா கிட்ட ஆரம்பிச்சு சரண் ஃபேமிலி மொத்தமும் கொடுத்துட்டு வர அந்த லேடி ஜி லீஜியே ஜி அப்படின்னு அனீஷ் அப்பா கிட்ட நீட்ட நைச்சாயிங்கிறாரு அவரு. சந்தா ஒன்னு எடுத்துக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட அந்த பொண்ணு நீட்டவே இல்லை, உலர கொண்டு போயிடுறாங்க மீதிய. எல்லாரும் சந்தோஷமா சோகன் ஹல்வாவை சாப்பிட்டுட்டு இருக்க சந்தா ரொம்ப குஷியா முடிஞ்ச ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சோழா இதை புடி அப்படின்னு கையில் இருக்க ஸ்வீட்டை சேரன் கொடுக்க, நீ சாப்பிடுனேங்கிறாரு அவரு. இல்லை புடின்னு கொடுக்க, கூச்சப்படாம சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவரு வாங்கிக்கிறாரு. அனீஷ் இங்க வாயன்னு கூப்பிடுறாரு சேரன். சொல்லுங்க பையா அப்படின்னு அவரு வந்து தலையை கொஞ்சம் குனிஞ்சு கேட்க, சந்தா கிட்ட கொஞ்சம் தனியா பேச முடியுமான்னு கேட்கிறாரு. அனீஷ் உடனே சந்தாவையும் அவங்க அப்பாவையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, கேட்குறேன் இருங்க பையா அப்படிங்கிறவரு அவங்க அப்பா கிட்ட வந்து அப்பான்னு கூப்பிட அவரு அப்படிங்கிறாரு. உடனே சோழன் பக்கத்துல நிக்கிற பாண்டியோட கைய ட்ரெயின்ல டேஞ்சர் செயின் இழுக்கிற மாதிரி படக்குன்னு இழுக்க அவரும் குனிறாரு. பாத்தியாடா அண்ணனை, இது வரைக்கும் பண்ணினது பத்தாதாமா, சந்தா கிட்ட தனியா பேசணும்னு வேற கேக்குதுங்கிறாரு. பேசட்டுமே அப்படிங்கிறாரு பாண்டியன். இங்க அனீஷ் அவங்க அப்பாட்ட சொல்ல, நை நை ஓ சப் நகி தூ சுப் ரஹோ மேரே பாத் சுனோ அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னு பாண்டி கேக்குறாரு. வேற என்ன சொல்லுவாரு, முடியாதுன்னு தான் சொல்லுவாரு அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி கூலா டிரான்ஸ்லேட் பண்றாரு சோழன். அதான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கல்ல, தனியா பேசினா என்ன அப்படின்னு பாண்டி கேக்குறாரு. டேய் ஏற்கனவே தனியா விட்டுதான் இதெல்லாம் நடந்திருக்கு, மறுபடியும் நம்பி தனியா விடுவாங்களா அப்படிங்கிறாரு சோழன். சரி சரி அப்படின்னு நிமிந்து நிக்கிறாரு பாண்டி. பையா அப்பா முடியாதுன்னு சொல்றாரு பையா அப்படின்னு அனீஷ் சேரன் கிட்ட சொல்ல, அனீஷ் கொஞ்சம் கேளு அனீஷ், நான் சந்தா கிட்ட கண்டிப்பா பேசியே ஆகணும், ஒரு 2 நிமிஷம் உடனே பேசிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சேரன் சொல்ல, மறுபடியும் அப்பா கிட்ட தூது போறாரு அனீஷ். மறுபடியும் பாண்டியோட கையை பிடிச்சி இழுக்க அவரு குனிறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் அவரு சோழன் கிட்ட நின்னா அவரு இடுப்பு வளைஞ்சு கூன் பாண்டி ஆக வேண்டியதுதான். டேய் பாண்டி, அண்ணன் சந்தா கிட்ட தனியா பேசியே ஆகணுங்குது சுத்தம் அப்படிங்கிறாரு. அனீஷ் அவங்க அப்பாட்ட வந்து அப்பா பேசட்டுமேப்பான்னு கேட்க, நை நை மே மாறுதுங்கான்றாரு. அனீஷ் சங்கடத்தோட நிமிர்றாரு. பையா அப்படின்னு சந்தா கூப்பிட, என்னன்னு அனீஷ் சந்தாட்ட கேக்குறாரு. முஜே உஸ்ஸே அக்கேலே பாத் கர்னா சாயே அப்படின்றாங்க சந்திரா. என்ன பேசுற சந்தா, நம்ம வீட்டை பத்தி தெரிஞ்சுதான் பேசுறியா நீன்னு அனீஷ் கேக்குறாரு. அப்படின்னு சந்தா பார்க்க, நிச்சயம் முடிவாயிட்டதுனால எதுவும் பெருசா இருக்காதுன்னு நினைக்காத, நீ கல்யாணமாகி அந்த வீட்டுக்கு போற வரைக்கும் எல்லாமே பிரச்சனை தான் அப்படின்னு அனீஷ் சொல்ல, முஜே பத்தா ஹே பையா ப்ளீஸ் முஜே உன்சே பாத் கர்னே படேகா ப்ளீஸ் பையா முஜே அப்படின்னு சந்தா அவர்கிட்ட, நான் சேரன் கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. அனீஷ் ஒரு சங்கடத்தோட பார்க்க,
பையா ப்ளீஸ் அப்படின்னு சந்தா சொல்ல கேக்குறேன்னு போறாரு. அவங்க அப்பா தரையை பார்த்துட்டு இறுகி உட்கார்ந்துருக்க. அப்பா அப்படின்னு கூப்பிட அப்படின்னு கோவமா நிமிர்றாரு. சந்தாவும் சேரன் பையா கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றா. அவ பேசட்டுமேப்பா அப்படின்னு அனீஷ் கேட்க ஒய்ஃபை ஒரு பார்வை பார்த்துட்டு சந்தாவை பார்க்குறாரு. நம்ம வீட்டில் தானே இருக்காங்க, சுற்றி இத்தனை பேர் இருக்கோம்ல, பயப்பட வேண்டாம்ப்பா, பாவம் 2 பேருமே பேசிக்கணும்னு நினைக்கிறாங்க, பேசிக்கட்டுமேப்பா அப்படின்னு அனீஷ் கெஞ்சலா கேட்டுட்டு இருக்காரு. அவர் அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்க எல்லாரும் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. சேரனும் சந்தாவும் தவிப்போட ஒருத்தர் பாத்துக்கிறதும் அவங்க அப்பாவை பாக்குறதுமா இருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல ஒரு செமி கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங் கிட்ட சேரனும் சந்தாவும் நிக்கிறாங்க. சந்தா நான் அப்படின்னு அவர் ஏதோ ஆரம்பிக்க சந்தா எதுவும் பேசாம சேரனை போய் டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. அவரும் அப்படியே மெதுவா கையெடுத்து சந்தாவை அணைச்சி தலையில தடவி கொடுக்குறாரு. நமக்கு கல்யாணம் நடக்க போறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்க வீட்டெல்லாம் யோசிச்சு நான் நமக்கு கல்யாணமே நடக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கு. உங்களுக்கு சந்தோஷம் தானேன்னு கேக்குறாங்க சந்தா. எனக்கும் சந்தோஷம்தான் சந்தா. ஆனா அப்படின்னு சேரன் இழுக்க சந்தா நிமிர்ந்தவரை பாக்குறாங்க. என்ன சந்தோஷத்துல ஒரு ஆணாலாம் வைக்கிறீங்கன்னு அவங்க பார்க்க கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்க. நேத்து நீ மண்டபத்துல என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியல சந்தா. அப்போ நீ என்னமோ சொன்ன, அது என்னன்னு கூட புரியாம தான் நான் ஆமான்னு தலையாட்டினேன். ஆனா நீ பிரெக்னண்டா இருக்கேன்னு சொன்னியா அப்படின்னு சேரன் கேட்க சந்தா சாதாரணமா ஆமான்றாங்க. சேரன் பயங்கர குழப்பத்தோட நீ நிஜமாவே பிரெக்னண்டாவா இருக்கன்னு கேக்குறாரு. ஆமா அப்படின்னு சந்தா சொல்ல பயங்கரமா குழம்பி போறவரு எப்படின்னு கேக்குறாரு. எப்படின்னா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க அவரு திருன்னு முழிக்கிறாரு. உடனே சந்தா இஸ்கா மத்தலப் வகாங்க அப்படின்னு சந்தா ஏதோ சொல்றாங்க. இல்ல நான் அப்படி சொல்லல, ஆனா எப்படி இப்போ அப்படின்னு சேரன் கேட்க சந்தா உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ சந்தா அழாத அப்படின்னு சேரன் பதற எப்படின்னு உங்களுக்கு தெரியாதா, நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல என்ன யோசிக்கணும்னு அவரு நொந்து போய் கேக்குறாரு. ஆக்கே பத்தானை கியா ஹுவா அப்படின்னு அவங்க ஹிந்தியில கேட்க ஐயோ சந்தா ப்ளீஸ் நீயே சொல்லுங்கிறாரு சேரன். எனக்கு எதை கேட்கவும் பயமா இருக்குன்றாரு. சந்தா அழுதுகிட்டே நிக்க நீயே சொல்லு சந்தாங்கிறாரு. ஏக் தின் பகோத் பாரிஷ் ஹோரா அப்படிங்கிற சந்தா நீங்களும் நானும் மட்டும் சைட்ல இருந்தோம், ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க. சைட்ல மழையா, எப்போ அப்படின்னு சோழன் குழம்பி போய் கேட்க சந்தா ஜாலியான ஒரு சிரிப்போட அச்சே சே சோச்கர் தேக்கோ, அன்னைக்கு கூட அனீஷ் பையாவை ஒரு வேலையா அனுப்பிட்டீங்க உசே தின் அப்படின்னு சந்தா அவருக்கு முதுக காட்டிட்டு சிரிப்போட நின்னுட்டு இருக்க சேரன் பைத்தியம் பிடிக்காத குறையா பாத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.